சீத்தாப்பழத்திலுடைய மருத்துவ குணத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இலையிலிருந்து காயிலிருந்து விதை வரைக்கும் மருத்துவ குணம் உள்ளது. ஆனால் மருத்துவத்துக்கு மட்டும் இல்லை, அந்த சதை எடுத்து நம்ம சாப்பிடும் பொழுது பழத்தை மணப்பாக செஞ்சு சாப்பிட்டோம்னா ரத்தத்துக்குள்ள இருக்க. எல்லோருக்கும் வணக்கம். பழங்காநல்லூரில் இருக்கும் என்எம் சாமி வருமாசான் கார்த்திகா பாரம்பரிய சித்த வைத்தியம். இப்பொழுது பழங்களில் மிகச் சிறந்த பழம் சீத்தாப்பழம். சீத்தாப்பழத்திலுடைய மருத்துவ குணத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். சீத்தாப்பழம்னா எல்லாருக்கும் தெரியும். இந்த பழம் எப்படின்னா முள் மாதிரி இருக்கும். இந்த பழம் உருண்டையாகவும் முள் வடிவத்தில் பலாப்பழம் மாதிரி இருக்கும். பலாப்பழம் முள் இருக்க மாதிரி இது முள் மாதிரி இருக்கும். ஆனால் இந்த முள் மாதிரி இருக்க பழத்தில் எல்லாமே மருத்துவ குணங்கள் அதிகமாக காணப்படும். இந்த பலா மாதிரியே இதனுடைய மருத்துவ குணம் நிறைய இருக்கு. இந்த சீத்தாப்பழம் என்பது ஒரு பச்சை கலர்ல இருக்கும். காய் இப்போ இருக்கும். பழங்கள் சாம்ப கலர்ல கொஞ்சம் மாறும். பழமாயிருச்சுன்னா சாம்ப கலர்ல மாறும். இந்த காயினுடைய அத்தனை நமக்கு இலையிலிருந்து காயிலிருந்து விதை வரைக்கும் மருத்துவ குணம் உள்ளது. ஆனா மருத்துவத்துக்கு மட்டும் இல்ல, நமக்கு உணவாக பயன்படுது. நம்ம ஒவ்வொருத்தரும் சாப்பிடும் பொழுது உணவு தான், மருந்து கிடையாது, உணவா நம்ம பயன்படுத்துறோம். இந்த சீத்தாப்பழம் முதல்ல பழத்தை பத்தி நம்ம பார்க்க போறோம். இந்த பழம் எடுத்து அந்த விதையை எடுத்துட்டு உள்ள பார்த்தீங்கன்னா ரொம்ப மெல்லிசா நல்ல கொழுப்பு மாதிரி இருக்கும். மெல்லிசான சதை இருக்கும். அந்த சதை எடுத்து நம்ம சாப்பிடும் பொழுது எலும்புக்கு வேண்டிய பலனை கொடுக்கும், இதயத்துக்கு வேண்டிய சக்தியை கொடுக்கும், பல்லுக்கு வேண்டிய வலிமையை கொடுக்கும். இந்த 3 விதமான நமக்கு கொடுக்கும். இரண்டாவது கண்ணுக்கு குளிர்ச்சியை கொடுக்கணும். இந்த பழம் கண்ணுக்கு குளிர்ச்சியை கொடுக்கும். இந்த மாதிரி 3 விதமான மருத்துவ குணங்கள் இந்த பழத்தில் உண்டு. அந்த பழத்தில் இருக்கிற சதைக்கு, இந்த சதையை நம்ம சாப்பிடும்போது இத்தனை சக்தி நம்ம மருத்துவ குணம் உள்ளது. இரண்டாவதாக அதனுடைய பழத்தை மணப்பாக செஞ்சு சாப்பிட்டோம்னா ரத்தத்துக்குள்ள இருக்க கொழுப்பு சத்தை நீக்கி ரத்த உற்பத்தி பண்ணும். அது இரண்டாவதாக ஜீரண சக்தி, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஜீரண சக்தி சொல்லக்கூடிய அல்சர், உடல்ல இருக்க புண்ணு அல்சர், அந்த புண்ணை குணப்படுத்தும். அந்த மணப்பாகு பழத்தினுடைய இருக்கக்கூடிய மணப்பாகு கொழுப்பு சத்து நீக்கி அல்சர் என்று சொல்லக்கூடிய வயிற்று குடல் இருக்கக்கூடிய புண்ணை ஆத்துறதுக்கு இந்த பழம் நமக்கு தேவைப்படுது. இரண்டாவது காயின்னு சொல்லக்கூடிய அந்த காய் இருக்கு பார்த்தீங்களா, அதை எடுத்து தண்ணி கலந்து அரைச்சு நம்ம கையில் அடிபட்ட வீக்கம் கட்டி இந்த மாதிரி போடும்போது அப்படியே என்ன செய்ய அமுக்கி விட்டுரும். அது என்ன செய்ய அந்த வீக்கத்தை வத்த வைக்கும். காய், அந்த காய் நமக்கு பாருங்க. பழத்தை நம்ம மருத்துவ பற்றி சொன்னா காய் கொஞ்சம் எடுத்து அடிபட்ட வீக்கம் கட்டி இந்த மாதிரிகளுக்கெல்லாம் நம்ம அரைச்சு போட்டோம்னா அது என்ன குணமாக்கும். மூணாவது என்னன்னா அந்த கட்டிகள் பார்க்க மட்டும் இல்லாம அந்த விதையை இருக்கு பார்த்தீங்களா, அந்த விதையை எடுத்து பவுடர் பண்ணி நம்ம அதோட வேற என்ன சேர்க்கலாம்னா கரப்பான் தலையை சேர்த்துக்கலாம். அதோட சேர்த்து நம்ம அரைச்சி தலையில பூசும்போது ஈர்ப்பேன், அதை விதையை எடுத்து சூரன் கொஞ்சம் வெயில காய உலர்த்தி அது பவுடர் ஆகணும். 1/2 டீஸ்பூனு எடுத்து அதில் வேற தண்ணியில் கலந்து தலையில் பூசினோம்னா 5 நிமிஷம் கழித்து எடுத்துடணும். 5 நிமிஷம் கழுவணும். கழுவும் பொழுது அதனுடைய தலையில் இருக்க ஈர்ப்பேன்கள் குறைஞ்சிரும். இந்த விதைக்கு அவ்வளவு சக்தி உள்ளது. பழம் நமக்கு எலும்புக்கு பல்லுக்கு சத்து, நம்ம எலும்பு தசைநார்களுக்கு இருதயத்துக்கு பயன்படுது. அந்த காயை நம்ம அரைச்சு எலுமிச்சம்பழம் தண்டி அரைச்சு என்ன செய்யணும், மோரில் கொடுத்தோம்னா கழிச்சல் கொண்ட சீதபேயின்னு சொல்லக்கூடிய கழிச்சலுக்கு டயரியான்னு சொல்லக்கூடிய இதுக்கு நம்ம பயன்படலாம். காலையில் 1 வேளை 2 வேளை குடிச்சீங்கன்னா அந்த காயினுடைய தொறுப்புத்தன்மை சாப்பிடும்போது நமக்கு பீதி ஆகக்கூடியது டயரியா ஆகக்கூடிய உடனே நிப்பாட்டும். நம்ம வெளியில போக வேண்டியதில்லை. நம்ம அந்த மாதிரி காய்க்கு அவ்வளவு சக்தி உள்ளது. இந்த பலன் இருக்குது. பழமும் நம்ம சாப்பிடலாம், அந்த காயாவும் பயன்படுத்தலாம், அதோடைய விதையும் நமக்கு பயன்படலாம். இத்தனை நம்ம சேரும் பொழுது நம்ம எல்லா இடங்களும் வறட்சியான பூமியில விளையக்கூடியது சீத்தாப்பழம்.
சீத்தாப்பழம் வந்து கால்சியம் சத்து உள்ளது, மினரல் சத்து இருக்கு, வைட்டமின் சத்து உள்ளது. பல சத்துக்கள் நிறைந்த இந்த சீத்தாப்பழம் நமக்கு மருத்துவ குணமாகலாம் நம்ம பார்க்கலாம். ஆனால் எல்லோரும் சாப்பிடலாம். இதோடைய மருத்துவ குணம் பற்றி நம்ம இதுவரை நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம். உடைய நன்றி. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே மறக்காம பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க.